இப்போ இந்த சாத்துக்குடி ஜூஸ் போட போகிறேன். இது 1 கிலோ 50 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் பாதி பழம் எடுத்துக்கலாம். 10 பழம் இருக்குது. இப்போ 5 பழம் வந்து நம்மளுக்கு 25 ரூபா தான் விழுகுது. இந்த 5 பழத்தை நான் நார்மலாக அப்படியே பிழிஞ்சு தண்ணி ஊற்றி நான் ஜீனி போடாமல் குடிப்பேன். நீங்கள் சுகர் போட்டு குடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸ் போடுறோம். இது எவ்வளோ கம்மி ரேட்டில் நம்மளே பண்ணிக்கிறோம். இதை விட்டுட்டு போய் கடைக்கு போனோம்னா அவன் 1 பழம் 2 பழம் தான் போடுவான். 1.5 பழம் தான் போடுவோம் மோஸ்ட்லி. அதில் ஏதோ சிரப்பு அது இதையும் ஊற்றி குடிக்கும்போது எனக்கு அதை பார்க்கும்போதே இதை ஏன்டா குடிக்கிறோன்னு தான் இருக்கும். நான் அங்கே குடிக்கவே மாட்டேன். இது 25 ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ சிக்கனமாக நம்ம ஒரு ஜூஸு வெயில் காலத்துக்கு சாத்துக்குடி ரொம்ப நல்லது. நிறைய வாங்கி குடிங்க. 80 ரூபா போச்சு சென்னையில் ரேட்டு. இன்றைக்கி நான் 50 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இதில் தான் புளிவேன். சின்ன பழமாக இருந்தாலும் ஜூஸ் நல்லா நிறைய வருது. இனிப்பாகவும் இருக்குது. நல்லா பிடிச்சிக்கிட்டு ஃபோனை பிடிச்சிட்டு என்னால் எடுக்க முடியல. நல்லா ஜூஸ் நல்லா வருது. இப்போ புளிஞ்சது இப்படி இருக்கா பாருங்கள். சார் நல்லா வருது. சின்ன பழம்னு சொன்னால் அதில் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கவே கூடாது. சார் நல்லா வருது. இப்போ இந்த பல்ப்பு கூட நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இதில் இருக்க இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி வடிகட்டி ஊற்றிடுவேன். இதெல்லாம் கொட்டை பூரா எடுத்தோம். ஆனால் இது கசக்கலாம் செய்யாது, நல்லா தான் இருக்கும். நீங்கள் சுகர் போட்டு குடிக்க போகிறீங்க. நான் சுகரே போட மாட்டேன். இதை பாருங்கள், தண்ணி கலந்துருக்கேன். எல்லாமே தண்ணி நிறைய கலந்து தான் குடிக்கணும். நம்ம வாட்டர் டைலட் பண்ணி தான் குடிக்கணும். இது பாருங்கள், 25 ரூபாய் ஜூஸ். இதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டிலே சில பேர் பண்ணுறாங்க. நான் இந்த தப்பாக பண்ணவே மாட்டேன். அந்த கடையில் போய் ஒரு சின்ன டப்பா தான் இருக்கும், 100 ரூபான்னு இருப்பான். அதை வாங்கி குடிச்சிட்டு ஸ்டைலாக அந்த டப்பாவை தூக்கி போடுவோம். இப்போ நமக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கில் இருக்கவங்க சாட்டர்டே சண்டே சாப்பிடுங்க. நமக்காக மெனக்கட்டு இந்த நம்ம ஹெல்த்துக்காக நம்ம பண்ணுற வேலை, இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்க டைம் கோல்டன் ஹவர்ஸ் நமக்கு.